நான் வருகின்ற பொழுது கிடைக்கப்பட்ட தகவல் விஜய் அவர்கள் அந்த கூட்டத்தில் பேசிட்டு இருக்கும்போது இடையில் ஆம்புலன்ஸ் வருது. அப்போ அவருடைய ஒரு கொடி பேரை சொல்லி இந்த கொடி கட்டிட்டு இவ்வளோ ஆம்புலன்ஸ் எதுக்கு வருதுன்னு கேட்குறேன். இதெல்லாம் மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்பும். ஆக மயங்கி விழுதுன்னு அவருக்கு எப்படி ஆம்புலன்ஸ்காரனுக்கு தெரியும்? கூட்டம் நடத்துகிறாங்க, மேலே இருக்கிறாங்க, மேலே ஏறி பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும். நானும் கூட்டத்தில் போய் 163 தொகுதிக்கு போயிட்டு வந்திருக்கிறேன். மேலேருந்து பார்த்தா எல்லாமே தெரியும். அப்படி முன்கூட்டியே பல ஆம்புலன்ஸ் விரைந்து சைலண்டில் ஒளியில் வந்துக்கிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறார், எதுக்கு இந்த ஆம்புலன்ஸ் வருதுன்னு அவர் அந்த கூட்டத்திலேயே பேசுறது நான் தொலைக்காட்சியில் பார்த்தேன். ஆக இதெல்லாம் ஒரு சந்தேகம் இருக்குது. இதெல்லாம் ஒரு முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் என்பதுதான். 10,000 பேர் கலந்துக்குருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 27,000 பேர் கலந்துட்டாங்கன்னு சொல்லி போலீசார் விளக்கம் கொடுத்துருக்காங்க. அவங்க கிரௌடு அதிகமாக வந்துச்சு, எங்கிட்ட கேட்ட அனுமதியில் 10,000 பேர் தான் கலந்துக்குருவாங்கன்னு சொன்னாங்க. அவங்க பிரஸ் லிஸ்ட்ல 27,000 பேர் வந்தது எங்களால என்ன பண்ண முடியுன்ற மாதிரி காவல்துறை சொல்றாங்க. 4 மாவட்டத்தில் நடந்திருக்கு. 4 மாவட்டத்தில் இதே கட்சியுடைய தலைவர் பொதுக்கூட்டம் நடத்தியிருக்கார். அந்த பொதுக்கூட்டத்தில் எவ்வளவு பேர் கலந்துட்டாங்க, எவ்வளவு பேர் எழுதி கொடுத்தாங்கன்னு இந்த காவல்துறைக்கு தெரியாதா? இந்த அரசாங்கத்துக்கு தெரியாதா? ஆகவே அவருடைய கடமையிலிருந்து தட்டி கழிப்பதற்காக இந்த அறிவிப்பை கொடுத்துட வேண்டியதை நான் கருதுகிறேன். சார், இந்த நிகழ்வுக்கு பொறுப்பேற்று விஜய் மீது நடவடிக்கை எடுக்கப்படலாம். இதையெல்லாம் நீங்கள் கேட்குற கேள்வி எல்லாம் ஒரு கற்பனையான கேள்வியை தான் நான் பார்க்குறேன். நடவடிக்கை எடுப்பாங்களா, எடுக்க மாட்டாங்களா? எவ்வளோ பெரிய துயரம் அதைத்தான் பார்க்கணும். இன்றைக்கு போன உயிர் மேலே முடியும். நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் இழந்தால் நமக்கு எவ்வளவு வேதனை நினைக்கணும். அரசியலுக்கு அப்பாற்பட்டு பேசுங்க, தயவு செய்து. அரசியல் இது எந்த இடத்துல தவறு நடந்தது, அது எப்படி என்ன காரணத்துக்கு நடந்தது, இதைத்தான் நாம் அலைசி ஆராய்ந்து அதற்கு ஒரு இறுதி வடிவம் கொடுக்குது. இனி எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்படாதுன்னு பார்க்க வேண்டும். இதையெல்லாம் பார்க்க வேண்டும். இதை விட்டு இது இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா, இதுக்கு இதையெல்லாம் பேசுவது இந்த இடத்தில் சரியாக இருக்காது என்பது என்னுடைய கருத்து. அது மட்டும் இல்ல, இப்படி சொல்றேனே, மதிப்பு முடியாத விலை மதிக்க முடியாத உயிரை இழந்து இருக்கிறோம். இந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் எந்த மனநிலையில் இருப்பார் என்று நமக்கு தெரியாது. ஒவ்வொருவரும் ஒரு மனநிலையில் எப்படி இருப்பார் நமக்கு தெரியாது. எங்களை பொறுத்த வரைக்கும், நம்முடைய இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் மனித உயிர் முக்கியம். மக்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்கின்ற பொழுது அந்த கலந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பது நினைப்பாங்க. இனி எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்படக்கூடாது. அதைத்தான் நான் இங்கே விலைக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். நடந்த நிகழ்வு மிக மிக ஒரு கொடூரமான நிகழ்வாக தான் நான் பார்க்குறேன். மிக மிக வேதனையான ஒரு அதிர்ச்சியான நிகழ்வாக தான் பார்க்குறேன். இன்றைக்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல இன்றைக்கு இதுவரை தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி ஒரு அரசியல் கட்சி பொதுக்கூட்டத்தில் இவ்வளவு பேர் இறந்ததாக தெரியவில்லை, எனக்கு தெரிந்தவரை தெரியவில்லை. ஆக இது பல பேர் 39 பேர் இறந்திருக்காங்க சொன்னால் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. பொதுவாக சொன்னேன், ஒருவரை குறிப்பிட்டு சொன்னால் சரியாக எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே இதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இன்றைக்கு மற்ற கட்சிகள் எல்லாம் அணுவும் உள்ள கட்சிகள். அந்த அணுவும் உள்ள கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள், அவருடைய தொண்டர்கள் இருக்காங்க, நிர்வாகிகள் இருக்காங்க, ஒரு கட்டமைப்பு இருக்கு. அந்த கட்டமைப்பு வளையத்துக்குள் அதில் கொண்டு ஒரு கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்துவது, அதை எப்படி ஒழுங்குபடுத்துவது, அதையெல்லாம் அவர்களுக்கு பல கூட்டங்கள் நடத்தி அனுபவம் இருக்கு. அந்த அனுபவத்தின் அடிப்படையில் கூட்டம் நடத்துகின்ற பொழுது அதில் சின்ன சின்ன அசம்பாவங்கள் தவிர்க்கப்படும். இப்படிப்பட்ட பெரும் அசம்பாவங்கள் ஏற்படாத வண்ணம் அவள் தடுப்பதற்கு உண்டான அனுபவம் அவரிடத்தில் இருக்கு. நாங்களாம் மாநாடு நடத்தோம், கிட்டத்தட்ட 13-14 லட்சம் பேர் கடத்திட்டாங்க. அதே போல பல கூட்டங்கள் நாங்கள் நடத்திட்டோம். அதுபோல பல அரசியல் கட்சிகள், தமிழகத்தில் இருக்கின்ற பல அரசியல் கட்சிகள் பல கூட்டங்கள் நடத்தியிருக்குது. அதையெல்லாம் அங்கு இருக்கின்ற தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள், அங்கங்கே இருக்கின்ற பகுதியில் இருக்கின்ற அந்த கட்சியுடைய நிர்வாகிகள், அவர்கள் அவருடைய தொண்டர்கள், அவர்களெல்லாம் பல கூட்டத்தில் கலந்து கொண்டு அனுபவம் இருக்கிறது. அந்த அனுபவத்தின் அடிப்படையில் அவர்கள் அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்திக் கொள்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.